example sum 6.5 very important 5 mark question. இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ண தெரியாமல் திணறி கிடைக்கலாம் வாங்க நான் உங்களுக்கு ஈஸியாகவும் எளிமையாகவும் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு ரப் டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரப் டயக்ராம் பிங்கிற பாயிண்ட் எப்படி நோட் பண்ணால் காசை வாங்கிட்டு தான் எப்போவுமே சிக்னேச்சர் சைன் பண்ணுவாங்க. அதனால காஸ் ஆல்ஃபா கமா சிம்பிள் கண்டிப்பாக இருக்கணும் சைன் ஆல்ஃபா. கியூங்கிற பாயிண்ட் காஸ் பீட்டா கமா சைன் பீட்டா. இப்போ சைனாவே நமக்கு என்ன இருக்குன்னா வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ்னா இந்த மாதிரி போகணும். ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் அப்படின்னா வந்து நமக்கு என்ன வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்குன்னா கியூங்கிற பாயிண்ட் இருக்குது. அப்போ ஓக்யூ வெக்டரை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். ஓக்யூ வெக்டர் ஈக்குவல் காஸ் பீட்டா அதோட ஐ வெக்டர் சேர்த்துக்கோங்க ப்ளஸ் சைன் பீட்டா அதோட ஜே வெக்டர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஓபி வெக்டர் ஈக்குவல் காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டர் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டர். நெக்ஸ்ட்டு ஓக்யூ வெக்டர் சைனாவே கிராஸ் ப்ராடக்ட் வந்துடணும். கிராஸ் ஓபி வெக்டர். ஓக்யூ வெக்டர் கிராஸ் ஓபி வெக்டர் ஈக்குவல் இந்த ஆர்கஜஸில் இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே ரைட் பண்ணிடுங்க. சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. மறக்காமல் இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் இங்கே கே வெக்டர் ஆர் கே கேப். நெக்ஸ்ட்டு இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி அசியூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மறுபடியும் ஓகே வெக்டர் கிராஸ் ஓபி வெக்டர் ஈக்குவல் இங்கே ஆர்கஜஸ் இருக்குல்ல அதை எடுத்து அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மறக்காமல் கே வெக்டர். இதை ஈக்குவேஷன் நம்பர் 2 சொல்லி ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஸ்டினில் நமக்கு ப்ரூவ் தட் கேட்டிருந்தாங்க. ப்ரூவ் தட்னாவே எல்கேஜஸும் ஆர்கேஜஸும் ஈக்குவல் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். நம்ம கொஸ்டின் அப்படியே ரைட் பண்ணிடலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1,2 இம்ப்ளைஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1,2 இம்ப்ளைஸ் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதி ஹேண்ட்ஸ் ப்ரோன்னு சொல்லி முடிச்சுக்கோங்க. ஈக்குவேஷன் நம்பர் 1,2 இம்ப்ளைஸ் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதி ஹேண்ட்ஸ் ப்ரோன்னு சொல்லி முடிச்சாச்சு. இதில் நம்ம இந்த கே வெக்டரை மட்டும் மறக்காம மறுபடியும் எடுத்து எழுதல கே வெக்டரை எழுதக்கூடாது. கே வெக்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. கே வெக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஸ்டினை மட்டும் எடுத்து வைக்கங்க. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.